பெண்மை சிறப்பு என்று கூத்திடுவோமடா என்றார் பாரதியார். பெண்மை எவ்வாறு அறிவிலும் இறைவனுக்கு பதம் பாடும் வண்ணம் சிறப்பு பெற்று இருந்த ஒரு வரலாறு தான் நம்முடைய காரைக்கால் அம்மையார் வரலாறு. அவர் பேயுரு கொண்டு இருந்ததால் பேயார்க்கும் அடியேன் என்கின்றார் சுந்தரர். காரைவனம் என்பது தற்பொழுதுள்ள காரைக்கால் என்ற பகுதி. இந்த காரைக்காலில் தனதத்தன் என்ற வாணிகருக்கு மகளாக பிறந்தவர்தான் புனிதவதியார். தனதத்தன் மிகுந்த செல்வம் படைத்தவர். ஆகவே தன்னுடைய மகள் புனிதவதியாருக்கு அனைத்து கல்வி கேள்வி அனைத்திலுமே பயிற்றுவிட்டு பிறகு அந்த பக்கத்திலே உள்ள நாகப்பட்டினத்தில் இருந்த பரமதத்தன் என்ற வணிகருக்கு இவர் மணம் செய்து வைக்கின்றார். ஆனால் காரைக்காலிலேயே, அதாவது காரை வனத்திலேயே அவரை குடி வைக்கிறார், மகளை பிரிய எண்ணம் இல்லாமல். நம்முடைய புனிதவதியாரும் இல்லறத்திலே நல்லறம் புரிந்து சிவபக்தியிலும் திளைத்து அதனுடன் கணவருக்கு ஏற்ற அனைத்து பணிவிடைகளையும் அருமையாக செய்து வாழ்ந்து கொண்டு வந்தார். இவ்வாறு வாழ்ந்து கொண்டு வரும் நாளிலே இவரை சோதிக்க எண்ணிய இறைவன் ஒரு சிவனடியாராக இவர் ஒரு மதியம் வந்தார். வந்த பொழுது வீட்டிலே சமையல் முடியவில்லை. அந்த நேரம் பார்த்து சிவனடியார் வந்து விட்டாரே என்று சிறிது பொறுத்தருளுங்கள் என்று சாதம் மட்டும் வைத்தார். ஆனால் அதற்கு தோதாக கறி காய்கறிகளை எதுவும் வைத்து படைக்க இயலவில்லை. அந்த நேரம் பார்த்து பரமதத்தனுடைய கடைக்கு ஒருவர் வந்து 2 மாங்கனிகளை அளித்திருந்தார். உடனே கடை ஆள் மூலமாக பரமதத்தனும் அந்த மாங்கனிகளை புனிதவதியாரிடம் கொடுக்க சொல்லி அளித்து விட்டார். அடியாருக்கு உணவு உண்ணும் பொழுது வேறு பதார்த்தங்கள் இல்லாத காரணத்தினால் மாம்பழத்தை உடன் வைத்து உண்ணும்படி கேட்டுக்கொண்டார். சிவனடியாராக வந்த சிவபெருமானும் அருமையாக உண்டு மகிழ்ந்து வாழ்த்துவிட்டு சென்று விட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து பரமதத்தன் வந்தார். கணவருக்கு வேண்டிய அனைத்து பணிவிடைகளையும் செய்து அதற்குள் அனைத்து உணவுகளையும் தயார் செய்துவிட்டு உணவு பரிமாறினார். உணவு உண்ணும் பொழுது பரமதத்தன், நான் மாம்பழம் அனுப்பினேனே வந்து சேர்ந்ததா, அதை எடுத்துக்கொண்டு வா, அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வா என்றார். சரி என்று ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு வந்து கணவரிடம் கொடுத்தார். அதனை உண்டுவிட்ட பரமதத்தன், நல்ல சுவையாக உள்ளதே என்று சொல்லி, இன்னொரு மாம்பழம் இருக்குமே அதையும் கொண்டு வா என்றார். அந்த மாம்பழத்தை தான் சிவனடியாருக்கு படைத்து விட்டார் புனிதவதியார். என்ன செய்வது என்று அறியாது திகைத்தார். கணவர் கேட்ட பிறகு சிவனடியாருக்கு படைத்து விட்டேன் என்று இல்லை என்று சொல்வதை அவர் மிக எவ்வாறு சொல்வது என்று வருந்தி இறைவனிடம், இறைவா நான் என்ன செய்வேன் என்றார். உடனே அவருக்கு மந்திரத்தால் ஒரு மாங்கனி கிடைத்தது. அதனை எடுத்துக்கொண்டு கணவரிடம் கொடுத்தார். கொடுத்தவுடன் பரமதத்தன் அதை உண்டு எந்த உலகத்திலுமே இல்லாத ஒரு சுவையான ஒரு மாம்பழம் அல்லவா இருக்கிறது, பழைய மாம்பழ சுவையும் இதுவும் வேறுபாடாக உள்ளது, இது எவ்வாறு கிடைத்தது என்று கேட்டார். கணவன் கேட்டவுடன் சொல்லாமல் அவர் நடந்ததை கூறினார். அப்பொழுது இது என்ன ஒரு தெய்வ செயலாக இருக்கிறது என்று, சரி இப்பொழுது இன்னொரு மாம்பழத்தை வருவித்து கொடு என்று கேட்டார். புனிதவதியாரும் பூஜை அறைக்கு சென்று, இறைவா இது என்ன சோதனை, இன்னொரு மாம்பழம் கிடைக்காவிட்டால் நான் இதற்கு முன்பு கிடைத்தது தவறாக நான் பொய் பேசிவிட்டேன் என்று அல்லவா ஆகிவிடும், ஆகவே என்ன செய்வது என்று இறைவனிடம் மன்றாடினார்.
அவருக்கு இன்னொரு மாம்பழத்தை அளித்தார் நம்முடைய சிவபெருமான். அந்த மாம்பழத்தை எடுத்து சென்று பரமதத்தனிடம் தன் கணவரிடம் கொடுத்தார். கணவரிடம் கொடுத்த வினாடி அவர் கையில் பெற்றுக்கொண்டவுடன் அந்த மாங்கனி மாயமாக மறைந்து விட்டது. அவ்வளவுதான். பரமதத்தன் விதுவிதுத்து போய்விட்டான், நடுங்கி விட்டான். இது சாதாரண மானிட பெண்ணல்ல, இது தெய்வ பிறவி என்று நினைத்து இவர்களுடன் எவ்வாறு நாம் வாழ்வது என்று அப்பொழுதே மனதில் நினைத்து அந்த கணத்தில் இருந்து மனதால் முதலில் பிரிய ஆரம்பித்தார். பிறகு வாணிகம் என்று கூறிவிட்டு வாணிகத்திற்காக செல்வதாக சென்று பாண்டிய நாடு சென்று அங்கே இன்னொரு பெண்ணை மணந்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு புனிதவதியார் என்ற தன்னுடைய முதல் மனைவியின் பெயரையே விட்டு வந்தார் பரமதத்தன். ஊரிலே இருந்தவர்கள் எல்லோரும் இந்த பரமதத்தன் சென்றவர் எங்கு சென்றார் என்று தெரியாமல் திகைத்தனர். சிலர் பாண்டிய நாடு சென்ற பொழுது அங்கே பரமதத்தன் இருப்பதை கண்டு, சரி இதை நம்முடைய புனிதவதியாரையும் அவர்களுடனேயே எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்போம் என்று அவரையும் அழைத்து கொண்டு பாண்டிய நாட்டிற்கு வந்தார்கள். பாண்டிய நாட்டிற்கு வந்து ஒரு இடத்தில் தங்கி இருந்த பொழுது இந்த செய்தியை கேள்வியுற்ற பரமதத்தன் தன்னுடைய இரண்டாவது மனைவியையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு வந்து அந்த அம்மையாருடைய காலிலே, புனிதவதியாருடைய காலிலே விழுந்தார். விதுவிதுத்து போய்விட்டார் புனிதவதியார். இது என்ன, கணவர் காலிலே விழுவதா என்று. ஆனால் அவர் சொன்னார், அம்மா, தாங்கள் தெய்வ பிறவி, ஆதலால் தான் என்னுடைய குழந்தைக்கும் அந்த பெயரையே இட்டு இருக்கிறேன். ஆகவே நீங்கள் தெய்வம் என்று அவரை வணங்கினார். பிறகு இந்த தெய்வத்துடன் எவ்வாறு இல்லறம் நடத்த இயலும் என்று அவர் நினைக்கிறார் என்பதனை தெரிந்து கொண்ட புனிதவதியார் பிறகு தனக்கு இந்த உருவம் இருந்து பயன் இல்லை, தன்னால் இல்லற வாழ்வில் ஈடுபட இயலாது என்று அறிந்தவுடனே இறைவனிடம் வேண்டி, ஐயா எனக்கு பேய் உருவம் கொடுங்கள், எனக்கு இந்த உருவம் வேண்டாம் என்று மன்றாடினார். பேயுருவம் கொண்டார். பேயுருவம் பெற்ற பின் ஒவ்வொரு திருக்கோவிலாக சென்று வணங்கி வந்தார் இறைவனை அவர் பாடிய முதல் ஆதி அந்த உலா, பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிறந்திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்றும் தீர்ப்பது இடர் என்று, நான் பிறந்து மொழி பயின்ற பின்னர் உன்னை அந்த மொழியினால் உன்னை அறிந்தேன் என்று புனிதவதியார் கூறுகின்றார். அதாவது புனிதவதியாரை அனைவரும் அறிந்தது என்ன என்றால், கணவருக்கு சோறு ஆக்கி கொடுப்பது, இல்லறத்திலே ஈடுபடுவது என்று மட்டும்தான் அறிந்திருக்கிறோம். ஆனால் அது அல்லாமல் இவர் கல்வி கேள்விகளிலே சிறந்தவர் என்பது அவருடைய முதல் பாடலிலேயே தெரிகிறது. பிறந்து மொழி பயின்ற பின், மொழியெல்லாம் பயின்றிருக்கிறார், பரதம் பயின்றிருக்கிறார், அனைத்து கலைகளையும் உணர்ந்திருக்கின்றார் என்பது நமக்கு கண்கூடு. ஆகவே இந்த இறைவனை மற்றும் அந்த இறைவனை பாடும்பொழுது, அவனே இரு சுடர் தீ ஆகாயம் ஆவான், அவனே புவி புனல் காற்றாவான், அவனே இயமானனாய் அட்டமூர்த்தியாய் ஞானமயமாகி நின்றானும் வந்து என்று பாடுகிறார். அதாவது பின்னால் வந்த மாணிக்க வாசகர் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோன் ஆகி யான் எனது என்று அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்ற பாடல் அதற்கு முன்னோடியாக திகழ்ந்தது இவருடைய பாடல். அது மட்டுமல்ல, நம்முடைய பேயுருவம் பெற்ற
காரைக்கால் அம்மையார் அவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் அந்தாதி, முதல் அந்தாதியே அவருடையது தான். சிற்றிலக்கியத்தில் ஒன்றான அந்தாதியில் கட்டளை கலித்தொகையில் இவர் அனைத்து பாடல்களையும் பாடியுள்ளார். கட்டளை கலித்துறை என்பது மிக மிக அருமையான ஒரு யாப்பு ஆகும். அதாவது அகவற்பா, வெண்பா, கலிப்பா ஆகியவற்றையெல்லாம் கலந்து நேர் அசையில் இவ்வளவு எழுத்துக்கள், நிறை அசையில் இவ்வளவு எழுத்துக்கள் என்று வரும் வண்ணம் பாடுவது இந்த கட்டளை கலிப்பாவுடைய ஒரு சிறப்பான அம்சம். இதனை முதலில் பாடியவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார். இதனை தொடர்ந்து தான் அனைத்து பதிகங்களும் அனைத்து தேவார பண்களும் பாடப்பட்டன என்பது ஒரு அதிசயமான ஒன்று. எதற்கும் பெண் முதல் என்பது போல இதற்கும் நம்முடைய காரைக்கால் அம்மையார் தான் முதல் பெண்ணாக முதல் இசையுடன் பண்ணாக பாடும் திறன் பெற்றவர் காரைக்கால் அம்மையார். இவர் கோயில்களுக்கெல்லாம் சென்றவுடன் திருக்கயிலாயம் செல்ல வேண்டும் என்று அவருக்கு மனதிலே ஒரு அவா இருந்தது. திருக்கயிலாயம் மலை வரை சென்றார். அதற்கு பிறகு இறைவன் இருக்கும் இந்த மலையினை நான் கால்களால் சென்று அடைவது தவறல்லவா என்று தலையால் நடந்து சென்று கொண்டிருந்தார். இதனை உமையம்மையுடன் சிவபெருமானும் அமர்ந்து கண்டு கொண்டிருந்த பொழுது உமையம்மை கேட்டார், யார் இவர் ஒரு பேயுருவத்துடன் தலையால் நடந்து கொண்டு வருகிறாரே என்று கேட்டவுடன் சிவபெருமான், என் அம்மைகான், இவர் என்னுடைய அம்மை என்று கூறினார். அதனுடன் அவர் அருகே வந்தவுடன் அம்மையே என்று அழைத்து அவர் சிறப்பு செய்தார். சரி அம்மையே வருக, நம்மை பேணும் அம்மை, தாங்கள் விரும்பிய வரம் என்ன என்று கேட்டார். இறைவன் அம்மையே என்று அழைத்த ஒருவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அது மட்டுமல்ல, இறைவன் உண்ட இடம் இரண்டு. ஒன்று நம்முடைய புனிதவதியாராக இருந்த காரைக்கால் அம்மையார் படைத்த அமுது, அடுத்து பிட்டு, வந்தி என்ற கிழவி மதுரையில் கொடுத்த பிட்டு, இரண்டையும் விரும்பி உண்டவர் நம்முடைய சிவபெருமான். மற்ற இடங்களில் எல்லாம் விருந்து படைப்பார்கள், ஆனால் அவர் உண்ட மாதிரியாக தெரியவில்லை, அவர் எழுந்தே சென்று விடுவார். ஆனால் இங்கே உண்டு மகிழ்ந்தவர் நம்முடைய சிவபெருமான். ஆகவே அவர் கேட்கிறார், அம்மையே உமக்கு என்ன விருப்பம் என்று சொல்லுங்கள் என்று கேட்டவுடன் அவர் காரைக்கால் அம்மையார், இறைவா, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்றார். உடனடியாக இறைவன், அம்மையே, நான் திருவாலங்காட்டில் ஆடும்பொழுது நீங்கள் அடியில் அமர்ந்து பாடும்படி அருள்கிறேன் என்றார். இன்றும் நாம் திருவாலங்காட்டிலே நடராஜர் திருவுருவம் முன்பு பேயுருவத்தில் அம்மையார் அருகே இருந்து அருள் புரிவதை நாம் காணலாம். ஆகவே இறைவனுக்கே பதம் பாடும் ஒரு சிறப்பு பெற்ற அம்மையை நாம் கண்டோம். அடுத்து அது மட்டுமல்ல, இவருடைய பாடலில் ஒரு சிறப்பு, அவர் முதலில் ஆரம்பித்தது பிறவா என்று ஆரம்பித்தார். இறுதியில் அவர் முடிக்கும் பொழுதும் பிறந்து என்று முதற் பாடலை பாடி சிறப்பித்த நம்முடைய காரைக்கால் அம்மையார் இறுதி பாடலிலே காரைக்கால் பேய் சொல் இம்மாலை பிறந்து என்று முடிக்கிறார். ஆகவே நூற்பயனில் இவர் சொல்லும் பொழுது காதல் வயப்பட்டு இறைவனை தாம் அடைந்த பெருமையை எண்ணி மகிழ்கின்றார். இவருடைய பாடல்கள் 11ஆம் திருமுறையிலே இடம்பெறுகிறது.
நம்முடைய காரைக்கால் அம்மையாரை சிறப்பு செய்யும் வண்ணம் காரைக்காலில் இப்பொழுதும் ஆனி பௌர்ணமி அன்று மாங்கனி திருவிழா என்ற ஒரு விழா நடைபெறும். அப்பொழுது அந்த கோவிலிலிருந்து காரைக்கால் அம்மையாரை தேர் உலா அழைத்து வரும்பொழுது என்னென்ன எண்ணுகிறார்களோ, முக்கியமாக பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் அனைவரும் மாங்கனியை தேரின் மீது வீசி எறிந்து அந்த அவர்களும் அங்கிருந்து வீசப்படும் மாங்கனியை பெற்று என்ன நினைக்கிறார்களோ அதனை அடைந்தார்கள் என்பது கண்கூடு. இன்றும் ஆனி மாதத்திலே வரும் பௌர்ணமி அன்று இவருடைய மாங்கனி திருவிழா மிக சிறப்பாக காரைக்காலிலே சிறப்பாக அரசு நிகழ்வாகவே அந்த சிவன் கோயில் ஸ்ரீ சுந்தராம்பாள் உடனரை கைலாசநாதர் கோயில் சார்பாக தற்பொழுதும் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆகவே ஒரு மிக சிறப்பான ஒரு அம்மை. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டிலே மிக சிறந்த ஒரு அறிவார்ந்த பெண்கள் என்றால் இருவர். ஒருவர் காரைக்கால் அம்மையார், மற்றொருவர் ஔவையார். இருவரும் தான் இருந்த இளமையை துறந்து ஒருவர் பேயுருவம் கொண்டார், ஒருவர் மூதாட்டியானார். இருவரும் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு மிக பல அனைவராலும் பாராட்டுதற்கு உரியது. ஆகவே அனைத்து கலைகளிலும் சிறந்தவராக இருந்தாலும் தன்னடக்கத்துடன் தற்கொண்டார் பேணி சொல் காத்து இருந்தவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார். ஆகவே அவர்களுடைய புகழ் மேலும் மேலும் பரவட்டும். அனைவரும் அவர் பாடிய பாடல்களை படித்து இன்புற்று மகிழ்வோமாக.